ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாடா இப்போவாது காமிச்சாங்களே அவங்கள அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எண்ணங்கள் நிறைய தோணுது. ஸோ யார் அதை காமிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப நாள் வந்துட்டு இந்த பிரச்சனைகள், அதாவது இப்போ நடந்துட்டுருக்கிற ரேணுகாவோட பிரச்சனைகளுக்கு யார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரில் 2 பேர் இல்லை, இந்த சீரியல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டு வருது. கண்டிப்பாக ஒரு பக்கம் இது வந்து ரேணுகாவாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரும், அந்த இது ரேணுகா தான் அப்படிங்கிறவங்க ஒரு சிலரும் இருக்காங்க. ஸோ இப்போ முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரேணுகா இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது யார் தான் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் நம்ம சீரியல் போயிட்டு இருந்தது. ஸோ அது ராஜி இருக்குமா, ரஞ்சிதா இருக்குமா, இல்லை நிஷா இருக்குமா, கதிரேஷன் இருக்குமாங்கிற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து தோணிட்டு இருந்தது. பட் ஆனால் ஒரு சைடில் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு நிஷாவாக தான் இருக்கும். ஏன்னா ராஜிக்கு வந்து இப்போ ரீசெண்டாக காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே ரொம்ப குழப்பமாக இருக்காங்க. அது வந்து ரேணுகா தான் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ரஞ்சிதா கூட்டிகிட்டு போகும்போது ஒரு வாட்டி அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கலான்னு போகும்போது அவங்கள பார்க்க முடியாமல் வந்துடுறாங்க. அந்த அன்னபூர்ணியாமாவும் பயங்கர ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி மல்லி கன்சீவாக இருக்காங்கங்கிற மாதிரி ஏதோ ஒரு குழப்பத்தில் வந்து அவங்கள அனுப்பி விட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆனால் திரும்ப திரும்ப பட்ட கண்ணிலேயே படும் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சிதா கண்ணிலேயே வந்து ரேணுகா திரும்பவும் படுறாங்க. ஸோ அதை பார்த்தவொடனே ரஞ்சிதா வந்து அக்கா ரஞ்சிதா ரேணுகாக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கத்திட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா வந்துட்டு அப்புறம் அவங்க கூப்பிட்றதுக்குள்ளேயே அவங்க காரில் ஏறி போயிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா கண்டிப்பாக ராஜிக்கிட்ட திரும்பவும் போய் சொல்ல தான் போகிறாங்க. ராஜி கண்டிப்பாக நம்ப போகிறதில்ல. ஆனால் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோமோவில் காமிச்சபடி இன்றைக்கி வர ப்ரோமோவில் மெயினாக வந்து ராஜி வந்துட்டு இப்போ கதிரேஷனோட பொண்ணை வந்து, அதாவது நிஷாவை வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ நிஷா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேப்பராக ஃபோனை வச்சுட்டே வந்து ராஜியை திரும்ப பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஸோ அது அவங்க பார்க்குற பார்வையிலே தெரிய வருது. கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு எல்லாமே காரணம் வந்து மெயினாக இந்த நிஷா தான் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அந்த ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு, அதாவது வந்து ரேணுகா அனுப்புனதாக இருக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு இருக்கிற டயத்தில் தான் ராஜி என்ட்ரி கொடுத்துறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து யோசிக்க தோணுது. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு புல் ஸ்டாப் வந்து வேணும்ல, யார் தான் பண்ணாங்க, ஸோ இதனால வந்து அவங்களை எப்படி இவங்க கண்டுபிடிப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல எபிசோட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி தான் இந்த ப்ரோமோவும் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கூடிய விரைவில் அது நிஷாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். யாரெல்லாம் நிஷாதா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.